வணக்கம். அச்சலா ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த ஏகாதசிக்கு அபரா ஏகாதசி, ஜேஷ்டா ஏகாதசி, மோக்ஷ ஏகாதசி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. இது சித்திரை மாத கடைசியில வரும். சில நேரத்துல வைகாசி மாச ஆரம்பத்திலயும் இந்த ஏகாதசி வரும். இந்த ஏகாதசி ரொம்ப விசேஷமானது. இதோட பலன் என்ன, கதை என்ன, எந்த பெருமாளை வழிபடணும், பெருமாளோட எந்த இவரை வழிபடணும், அதை பத்தி எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஏகாதசி அப்பரா அப்படின்னு பேர் வருது இல்லையா? அப்பராங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அளவில்லாதது, அளவில்லாத பெருமையை தர்ற ஏகாதசி தான் இந்த அப்பரா ஏகாதசி. இது அச்சலா ஏகாதசின்னு சொல்லுவோம். அச்சலாங்கிறது எதனால சொல்றோம்னா, நல்ல திடமான இது பாவங்கள் அழித்து நமக்கு புண்ணியத்தை கொடுத்து இறுதியில மோட்ச பிராப்தியும் கொடுக்கறதுனால அச்சலா ஏகாதசின்னு சொல்லுவோம். மோக்ஷ ஏகாதசின்னு பேருன்னு சொல்லேன் இல்லையா? இதோட பலன் என்னங்கிறதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். இதுக்கு கதையை வழக்கம் போல யுதிஷ்டர் பெருமாள் கிட்ட கேட்கிறார். இந்த இப்ப வர்ற ஏகாதசியோட பேரு என்ன, சித்திரை மாத கடைசியில வர்ற ஏகாதசியோட பேரு என்ன, இதுக்கு என்னென்ன பலன், விரதத்தோட கதையெல்லாம் சொல்லுங்க. அதுக்கு பெருமாள் சொல்ல ஆரம்பிக்கிறார். யார் இந்த அபரா ஏகாதசியோட மகிமைய இந்த கதை இருக்கு இல்லையா, அதை கேட்கிறாளோ இல்ல சொல்றாளோ அவளையே என்னன்னா எல்லா பாவங்கள்ல இருந்தும் அவ விடுபட்டு நல்ல இறுதியில பெருவாழ்வு அடைவர் அப்படின்னு சொல்றார். இது பிரம்மாண்ட புராணத்திலயும் இந்த பலன் அதை பத்தி குறிப்பிட்டிருக்கான். இந்த கதை மெயினா அம்பரீஷ மகாராஜா அவரோட சம்பந்தப்பட்டது. அந்த கதை என்னங்கிறத நம்ம முதல்ல இப்ப பார்க்கலாம். அம்பரீஷ மகாராஜா என்னன்னா ரொம்ப 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 சிறந்த ராஜா. மக்கள்கிட்ட அருமையா அன்போட நல்ல தன்னோட சொந்த பிள்ளைகளை மாதிரி பார்த்து அருமையா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்க சிறந்த விஷ்ணு பக்தர். ஏகாதசி விரதத்தை விடாம கடைபிடிச்சுட்டு இருக்க. அப்ப ஒரு முறை என்ன ஆறுதுன்னா, இந்த அப்பரா ஏகாதசி, இந்த அச்சலா ஏகாதசி வருது. இந்த அச்சலா ஏகாதசி போது என்னன்னா, அதை விரதம் முடிச்சு அடுத்த நாள் துவாதசி அந்த கரெக்டா அவர் உணவருந்துற நேரம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி துர்வாச ரிஷி அங்க வர்றார். அவர் என்ன பண்றார், வந்த உடனே அப்படியே அவர் விரதத்துல இருந்தாலும் அவரை கூப்பிட்டு வரவேற்று, சீக்கிரம் வாங்கோ, தீர்த்தம் அடிட்டு வந்துருங்கோ, நம்ம விரதம் ஏகாதசி முடிஞ்ச அடுத்து நம்ம உணவு உட்கொள்ளலாம் அப்படின்னு அவரை கூப்பிடுறாரு. அவர் நதியில தீர்த்தமாட போகும்போது கொஞ்சம் நேரம் தவறி போயிருக்கு. அந்த நேரம் ஏகாதசி விரதம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு முக்கியம் அடுத்த நாள் இந்த விரதத்தை முடிச்சு உணவருந்துருது. அப்பதான் துவாதசி பாரணையோட தான் ஏகாதசி விரதம் முடியறது. இது ஆக்சுவலா 3 நாளும் சம்பந்தம், 3 திதிகளும் இந்த பொதுவா ஏகாதசி விரதத்தோட சம்பந்தப்பட்டது. தசமி திதி இதுல இருந்தே தொடங்கிடுறது. தசமி திதி அன்னைக்கும் நம்ம ராத்திரி பலகாரத்தோட சிம்பிளா முடிச்சுட்டு மத்த தாமச உணவெல்லாம் இல்லாம, அதாவது வெங்காயம் பூண்டு அது மாதிரி இதெல்லாமும் தவிர்த்து ஒரு பலகாரமா எளிமையான பலகாரமா முடிச்சுட்டு அடுத்த நாள் முழுக்க முடிந்தவா முழு பட்னியா இருக்கலாம். இல்லைன்னா பால் பழம், அப்படி இல்லையா கொஞ்சம் அந்த அரிசியை முழுசா உட்கொள்ளாம உடைச்ச அரிசியா எடுத்துட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா சில பேர் உடம்பு நிலைமை எல்லாம் இருக்கு, அதுபடி பண்ணணும் அப்படி இருக்கு. அதனால என்னன்னா அவருக்கு ஐயோ நமக்கு விரத பங்கம் ஏற்பட்டுருமே, அதான் விரதத்தை முடிக்க முடியாதுன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, பெருமாளை சேவிச்சுட்டு துளசி தீர்த்தத்தை மட்டும் எடுத்துன்றார். அதான் விரதத்தையும் முடிச்ச மாதிரி ஆயிடும், அவரோட சேர்ந்து இது பண்ணவும் பண்ணலாங்கிறதுக்கு. அதை அவர் என்ன பண்றாரு, தன்னோட ஞான திருஷ்டியால தெரிஞ்சுட்டு, நான் வந்திருக்கேன் இங்க கெஸ்ட், என்ன மீறி நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு என்ன பண்ற, தன் தலைமுடிய உன்னை உருவி பூதமா அனுப்பிடு. அது என்ன பண்றது, அம்பரீஷ ராஜாவை துரத்திண்டே வர ஆரம்பிச்சிரு. அவர் ஏற்கனவே பெருமாள் பக்தர், அவர் யார்கிட்ட போவார், நேர பெருமாளை போய் சரணடைஞ்சிடுறாரு. என்ன அந்த பூதம் துரத்திண்டு வர்றது. உடனே பெருமாள் என்ன பண்றாரு, தன்னோட சக்கராயுதத்தை ஏவி விட்டுரு. அது துர்வாசர் முதல்ல அந்த பூதத்தை இது பண்றது, அப்புறம் துர்வாசரை துரத்துறது. துர்வாசர் சுத்தி 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 ஓடிட்டு திரும்ப பெருமாள்கிட்டயே மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு. நீ தப்பு பண்ணினது என்கிட்ட இல்ல, எனக்கு அபச்சாரம் பண்ணா கூட நான் பொறுத்துருவேன். ஆனா என்னோட பக்தர்களுக்கு நீ அபச்சாரம் பண்ணா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். நீ முதல்ல போய் அம்பரீஷன் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு அவரை அனுப்பி விட்டுரு. உடனே அம்பரீஷன் கேட்கிறார், பரவாயில்ல அப்படின்ட்டு, மன்னிப்பெல்லாம் இல்ல அப்படின்ட்டு அவர் அதனால ஒன்னும் இது இல்லைன்ற. உடனே என்ன ஆறுது, சக்கரத்தாழ்வார வேண்டிட்டு அவரை விட்டுருங்கன்னு சக்கரத்தாழ்வார் திரும்பி போயிடுறாரு. அப்படி ஆனதுனால அவர் இது பண்றார். இந்த ஏற்கனவே அவர் புகழ் பெற்றவர் தான் அம்பரீஷ மகாராஜா. இந்த அபரா ஏகாதசியோட பலன் என்னன்னா, பேரும் புகழையும் நமக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கு தேவையான பேரும் புகழ் அளவற்ற செல்வத்தையும் கொடுத்து மேலுலகத்துக்கு தேவையான உதவியும் பண்ணும். அதுதான் இதோட இந்த ஏகாதசி. அச்சலா அப்பரா எல்லா பேரும் இதுக்கு பொருந்தும்.
இந்த பேர் இருக்கிற ஏகாதசி பலன். அதே மாதிரி கடைசியில அவருக்கு நல்ல இந்த பிராப்தி மோட்ச வீடு பேரும் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். துர்வாச முனிவரும் என்ன பண்றாருன்னா, தான் அந்த பெருமாளோட பக்தன் மேல அனுப்பின பூத தேவி அனுப்பினார் இல்லையா, அந்த பாவம் தீர்றதுக்கு அவரும் இதே அச்சலா ஏகாதசி விரதத்தை வச்சுதான் அவரும் இந்த பாவத்துல இருந்து விடுபட்டார் அப்படிங்கறது கதை. இது தவிர இன்னொரு கதையும் பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது என்னதுன்னா, ஒரு ராஜா மஹித்வஜன் அப்படின்னு ரொம்ப சிறந்த ராஜா. அவரும் அம்பரீஷ மகாராஜா அளவுக்கு நல்ல சரியா விரதம்லாம் இருந்து நல்ல நல்ல விதத்துல நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட தம்பி வஜ்ரத்வஜன், அவன் ரொம்ப மோசம், இவருக்கு நேர் எதிர். அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணா, நான் அண்ணா நல்லவர் அதனால அவருக்கு புகழ் கிடைக்கிறதுங்கிறது அவனுக்கெல்லாம் ஒத்துக்க முடியல. அவர் இருக்கிறதுனால தானே தனக்கு புகழ் கிடைக்கல அப்படின்னு என்ன பண்றான், தூங்கின்னு இருக்கிற மஹித்வஜன் ராஜாவை கழுத்து அப்படியே அறுத்துடுறான். அறுத்து அந்த ராஜாவை கொன்னுடுறான். கொன்னதோட இல்லாம அரச மரத்து அடியில புதைச்சிடுறான். புதைச்சா என்ன ஆகும், இது துர்மரணம் இல்லையா, அதனால அவருக்கு இதுவாயிடுறது, ஆவியா பிரேதாத்மாவா மரத்துல அந்த அரச மரத்திலேயே தொங்கின்னு இருக்கு. அந்த பக்கமா தௌமிய ரிஷி போறாரு. தௌமிய ரிஷி பாக்குற இந்த அது பிரேதாத்மா பேயினால என்னன்னா வர்றவாளையெல்லாம் அந்த உடம்பு அந்த இதுக்கேற்ப எல்லாம் துன்பப்படுத்திட்டு இருக்கு. நீ ஏன் இப்படி எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு தன்னோட ஞான திருஷ்டினால இவருக்கு எப்படி இந்த பிரேதாத்மா கிடைச்சது, எதனால எப்படிங்கிறது தெரிஞ்சிடுறது. உடனே அவர் சொல்ற, நீ இந்த இப்ப வர்ற அச்சலா ஏகாதசி விரதத்தை நீ சரியா விதிபூர்வமா ஃபாலோ பண்ணேன்னா உன்னோட பிரேதாத்மா நீங்கி நீ நல்ல இது உனக்கு கதி கிடைக்கும் அப்படின்னு. அது மாதிரி மஹித்வஜனும் தன்னோட பிரேதாத்மா நீங்கிறதுக்கு இந்த ஏகாதசி விரதத்தை தான் இது பண்ணினார். இத பெருமாள் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த அச்சலா ஏகாதசியோட பலன் என்னன்னா, நமக்கு பிரம்மஹத்தி தோஷம், அப்புறம் குரு நிந்தனை, பொய் சாட்சி கூடுறது, போலி மருத்துவம், போலி ஜோதிடம், அப்புறம் பிறர் மனை நோக்குதல், அது மாதிரி பஞ்சமகா பாதகங்கள்லாம் இருக்குன்னு சொல்றா இல்லையா, அப்படி பண்ணிட்டு பின்னாடி மனசு வருந்தினா கூட இந்த ஏகாதசியை சரியா ஒருத்தர் ஃபாலோ பண்ணா இதுல இருந்து விடுபடலாம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக திருப்பி திருப்பி நாங்க பாவங்களை பண்றோம் பண்ணிட்டு நாங்க இந்த விரதத்தை இருக்கோம்னா அப்படி கிடையாது. நம்ம உண்மையாவே மனசு வருந்தி நம்ம பண்ணும் போது இதுல இருந்து இந்த ஏகாதசி விரதத்தை சரியான வழியில கரெக்டா பண்ணினோம்னா நமக்கு அதுல இருந்தெல்லாம் விடுதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது குரு கோச்சாரத்துல இருக்கும் போது கோமதி நதியில தீர்த்தாமாடணுமா, அது ரொம்ப நல்ல புண்ணிய பலனை தருமா. அது மாதிரி 3 புஷ்கரிணியில நீராடுதல், கார்த்திகை மாத புனித நீராடுதல், இதெல்லாம் உயர்ந்த பலன். அப்புறம் கிரகண காலத்துல குருக்ஷேத்திரத்துல கஜதானம், அப்புறம் குதிரை தானம், அது மாதிரி பண்றது. அப்புறம் சினை பசு இருக்கு இல்லையா, அத ஸ்வர்ணதானம் மற்றும் பூமி தானம் சேர்த்து அதோட கொடுக்கறது. இதெல்லாம் ரொம்ப சிறந்த புண்ணிய பலன்கள் சொல்லியிருக்கா. இந்த பலன்கள் எல்லாமே நமக்கு இந்த அச்சலா ஏகாதசி விரதத்து மூலமாவே கிடைக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்மளால கஜதானமோ குதிரை தானமோ எல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம இந்த விரதத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சரியான விதத்துல பண்ணினோம்னா நமக்கு அந்த பலன்லாம் பண்ணின இந்த தானங்கள்லாம் பண்ணின பலன் கிடைக்கும். அதனால ஈஸியான முறையில பண்ற இந்த விரதத்தை நம்ம சரியா ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணணும். அப்புறம் இந்த தானம் என்னன்னா, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பைசாச பிறவி, அந்த பைசாச பிறவியில இருந்து எல்லாமும் விடுதலைன்னு இந்த மஹித்வஜன் கதையில அதை நம்ம பார்த்துட்டோம். அபரா ஏகாதசி அந்த முதல்ல அந்த இவர் அம்பரீஷ மகாராஜா இதுல பேரும் புகழும் கிடைக்கும். இந்த ஏகாதசிக்கு மெயினா என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு நம்ம நம்ம எல்லாருமே அம்மா அப்பாக்கு என்ன இது தன் குழந்தைகள் பேரும் புகழும் பெற்று மத்தவாளால புகழப்படுறதை கேட்கணும் தானே நம்ம எல்லாருமே ஆசையா இருப்போம். அப்படி இருக்கிறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து அவளால முடிஞ்ச அளவுக்கு முழுக்க குழந்தைகளை பட்னியா இருக்கணுங்கிறது இல்ல, ஒரு 10 வயசு கிட்ட தாண்டி எடுத்துனாலே குழந்தைகளுக்கு நம்ம அவளுக்கு சாதத்தோட டிஃபன்னா பிடிச்சிடும். அதனால இது மாதிரி டிஃபன் அது மாதிரி ஐட்டமா கொடுத்து அன்னைக்கு ஒரு நாள் அந்த கடையில வாங்குற உணவுகளை தவிர்த்து அப்படி இருக்கிறது மூலமாவே சொல்லி இந்த விரதத்தை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணினேன்னா உனக்கு நல்ல பேரும் புகழும். அம்பரீஷ மகாராஜா இந்த ஏகாதசிக்காகவே அவரால் அவரையே அன்னைக்கு இந்த ஏகாதசி இப்போதான் பண்ணினாருங்கனால இத்தனை எவ்வளவோ வருடங்கள் கடந்தும் அவர் பேர் நிலைச்சு நிக்கிறது.
அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் பேரு புகழும் கிடைக்கும், இந்த உலகத்துல அளவற்ற செல்வமும் கிடைக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து வெறும் பண்ணுன்னா பண்ண மாட்டான், நீ இதை வாங்கு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கு, நான் உனக்கு சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லி தான் குழந்தைகளை கொண்டு வரும். அது மாதிரி சொல்லி, ஏன்னா வந்து இந்த இப்ப நம்ம சொல்லி சொல்லி கொண்டு வந்தாதான் இந்த விஷயங்கள், ஓ ஏகாதசி விரதம் அப்படிலாம் இருக்கு அப்படின்னு அவ மனசுல பட்டுதுன்னா தான் அவ என்ன பண்ணுவா, அடுத்து அவளோட தலைமுறைக்கு கொண்டு போவா. நம்மளால முடிஞ்சது அதுதான். ஒவ்வொரு குழந்தைகளையா பண்ணுவோம். எல்லாரும் நினைக்கலாம், என்னடா அது எப்ப பார்த்தாலும் குழந்தையிலேயே சொல்றாளேன்னு. ஏன்னா நம்மளோட மெயின் டார்கெட் குழந்தைகள் தான். அவ தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறா. சோ எவ்வளவு முடியறதோ அந்த அளவு குழந்தைகளுக்கு நல்லா நம்ம இதை சொல்லி கொடுத்தோம்னா அவ அடுத்து சொல்லுவா. இப்ப நம்மளே நம்ம குழந்தை இப்பதானே குழந்தை, இதுங்களுக்கு எதுக்கு இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, திடீர்னு 20-25 வயசு விரதம்னா, ஆமா நீ இத்தனை வருஷம் எனக்கு சொன்னியா, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டுருவோம். அதனால நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம், குழந்தைகளுக்கும் ஃபாலோ பண்றதுக்கு சொல்லி தருவோம். இந்த விரத கதைகளை வந்து நம்ம கேட்கறதோட குழந்தைகளுக்கும் நீங்க போட்டு காமிங்கோ, இல்லைன்னா அவளுக்கு நீங்களாவது சொல்லுங்க. இந்த விரத கதையை கேட்கறது மூலமாவே நம்மளோட பாவங்கள் எல்லாம் அழியப்படுறது, பெருவாழ்வு கிடைக்கும்னு பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு. கிருஷ்ணரும் அவர் வாயால சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த ஏகாதசிக்கு இன்னும் என்ன சொல்றான்னா, இது வந்து பாவமாகிய மரம் ஒரு பெரிய விருட்சம் இருந்ததுன்னா கோடாலி எப்படி அந்த மரத்தை வெட்டுமோ அது மாதிரி இந்த அச்சலா ஏகாதசி வந்து நம்ம பாவமாகிய விருட்சத்தை வந்து வெட்டிடுறது. அப்புறம் இருண்டு இந்த உலகத்துல பாவங்கள் நிறைஞ்ச இந்த இருண்ட உலகத்துல இந்த அச்சலா ஏகாதசி ஒரு சிறந்த சூரியன், எவ்வளவு ஒளி பிரகாசமா இருக்கிற சூரியனை போல விளங்குறது. இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு ஆசையா இருக்கு பாருங்க. குழந்தைகிட்ட சொன்னா, ஓ சூரியன் போலயா, சோ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆசை வரும். அதுக்காக நம்ம எல்லாரும் இதை மிஸ் பண்ணாம பண்ணுவோம். நாளைக்கு ஏகாதசி 13ஆம் தேதி ஏகாதசி, 14ஆம் தேதி காத்தால 8:15க்குள்ள நம்ம பாரணையை முடிச்சுடணும். நன்றி, வணக்கம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன அடுத்து கேட்கணும்னு விரும்புறீங்கிறத சொல்லுங்க. போன இதுல சில பேர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தா, எனக்கு கொஞ்சம் போன் ப்ராப்ளம்னால என்னால கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல, அதனால ரிப்ளை பண்ணாததுக்கு சாரி. நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.